அறநிலையத்துறை கிட்ட கோயில் இருக்கக்கூடாது, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க சொல்ற குற்றச்சாட்டு கரெக்ட் தானே சார்? அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு கரெக்டு, அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானவை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தனியார் வசம் இதை ஒப்படைத்தால் இதைவிட பல மடங்கு ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் அதையும் ஏற்றுக்கல. அறநிலைத்துறையிடம்தான் கோவில்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஊழலை களைய வேண்டும். அதற்கு ரமேஷ் போன்றவர்கள் அளிக்கக்கூடிய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கி ரமேஷ் வழக்கு போடலன்னா நீங்களும் நானும் பழனி கோவில் முருகன் கோவிலுக்கு ஆடிட் நடந்துச்சா இல்லையான்றது நம்ம யோசிக்க நேரம் இருக்கா? நமக்கு அரசியல் விவகாரங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்த கோவில் சார்ந்து இயங்குவதன் காரணமாக அவர்களால் இதை செய்ய முடிகிறது. இன்றைக்கி ரமேஷ் இன்னைக்கு எல்லா கேஸ்லேயும் ரமேஷ் பார்ட்டின் பர்சன் தான், வக்கீலே வைக்கிறது இல்லை. இவர் தான் போய் ஆர்கியூ பண்ணுறாரு. அதான் மனப்பாடமாக சொல்கிறாரு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும். ஸோ இவர் இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சதுனால தான் கோர்ட்டு ஏன்பா இன்னும் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இப்படி யாராவது ஒருவர் இதை கேள்வி கேட்கவில்லை என்றால் எவ்வளவு தில்லுமுள்ளுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை வெளியே தெரியாமல் போய்விடும் அல்லவா?